வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஆமென். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. அப்பா, நாங்கள் நம்முடைய வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருக்கு தேவையான வார்த்தை தாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து முதலாவது ஒரு வசனத்தினை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 3:8. ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த மனம் திரும்புதல் என்று சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது நடக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. முதல் ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ட்ரு ஆகும்போது நடக்கிற ஒரு காரியம் தான் அது மனம் திரும்புதல். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, மனம் திரும்பிட்டீங்களா? நான் என்ன செய்துட்டேன்? மனம் திரும்பிட்டேன். அல்லேலூயா. மனம் திரும்பிட்டேன்னு சொல்றதில்ல, மனம் திரும்பிட்டோம் அப்படிங்கிறத செய்கையில காமிக்கணும். அதுதான் என்னது? கனி. அல்லேலூயா அல்லேலூயா. கனி என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுகிறதான அந்த கிரியை. நாம் வாழ்க்கை எப்படி உள்ளான வாழ்க்கை இருக்கிறது என்பதை வெளியில காண்பிப்பது தான் என்னது? கனி. அல்லேலூயா. ஒரு மரம் இருக்கிறது, அது என்ன மரம் என்று சரியாக கண்டுபிடிக்க வேண்டுமானால் அது கனியின் மூலமாக என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. அதுபோல நாம் என்ன கனி கொடுக்க வேண்டும்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. மனம் திரும்புகள் என்று யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பிரசங்கிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார், அவருடைய சீஷர்கள் பிரசங்கித்தார்கள், அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாம் மனம் திரும்பிட்டோம் சொல்றோம், ஆனா கனியில வேற ஏதோ கனிகள் எல்லாம் என்ன செய்றோம்? கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கிறோமா? இல்ல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கிறோமா? மனம் திரும்பி விட்டால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய வார்த்தை மாற வேண்டும், நம்முடைய சிந்தனை மாற வேண்டும். அல்லேலூயா. எல்லாமே மாறணும். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்தோம்னா பிரயோஜனமே இல்லை. ஆகவேதான் யோவான் அங்கே கடிந்து கொள்ளுதலாய் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டா ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா கோபம் வந்துடும். ஏன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்ல மாட்டாங்க.
எங்க அப்பா பாஸ்டர், எங்க தாத்தா பாஸ்டர், நாங்க தான் சர்ச்சை நினைச்சதும் கட்டணும் தெரியுமா. நான் தான் தோல்ல சுமந்து நினைச்சதேன், செங்கலெல்லாம் சுமந்தேன், கலவை சுமந்தேன், தண்ணி எடுத்து ஊத்துனேன் சர்ச்சைக்கு. அல்லேலூயா. கேட்ட கேள்வி என்னது? ரட்சிக்கப்பட்டீங்களா, மனம் திரும்பினீங்களா? சொன்ன பதில், நான் சர்ச்சை கட்டினேன், நான் சாந்து குழைச்சி கொடுத்தேன், நான் மண்ணள்ளி கொடுத்தேன், செங்கலை தூக்கினேன், நான் 2 லட்ச ரூபா காணிக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. எங்க அப்பா பாஸ்டர், எங்க தாத்தா பாஸ்டர், எங்க பாட்டி பாஸ்டர். அல்லேலூயா. எங்க அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்க அம்மா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் இதுதான் சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா, மனம் திரும்புங்க. ஐயோ, நாங்க பரம்பரையா கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா மனம் திரும்பினா ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. மனமே திரும்பலையே. இவங்க நினைச்சதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், பரம்பரையா ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிறோம், அல்லது நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லை ஊழியத்தை தாங்கிட்டு இருக்கிறோம், ஊழியத்தை கொடுத்துட்டு இருக்கோம், இப்படிலாம் நினைச்சு திருப்திப்படுத்திக்கிறாங்களே தவிர நம்ம மனம் திரும்பணுமான்னு சொல்லி ஒரு நாள் கூட சரியா யோசிச்சதில்லை. அல்லேலூயா. ஆகவே தான் அங்கே சொல்லுகிறார், இவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், அதனால நம்ம பரலோகத்துக்கு போயெல்லாம் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் தான் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், எங்களுக்கு தாத்தா, நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை, நான் பேரன்னு சொல்றேன், நிறுத்திட்டு ஆபிரகாம் போல வாழ்ந்து காமிங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், எதையெல்லாமோ யோசிக்கிறோம், எதெல்லாமோ சொல்றோம். ஆனா மனம் திரும்பின அந்த கிரியைகள் நமக்குள்ள இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் அதற்கேற்றதா இருக்கிறதா? நான் பேசுகிற வார்த்தைகள் அதற்கேற்றதா இருக்கிறதா? சும்மா சர்ச்சைக்கு வர்றோம், ஆனா எல்லாரும் போலதான் நம்மளும் பேசுறோம். அவங்களும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, சபைக்கு வர்றவங்களும் என்ன செய்றாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அல்லேலூயா. அவங்களும் சண்டை போடுறாங்க, சபைக்கு வர்றவங்களும் சண்டை போடுறாங்க. அவங்களும் பொய் சொல்றாங்க, சபைக்கு வர்றவங்களும் பொய் சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப மனம் திரும்பினா அது கனியில காமிக்கணும், வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நம்மிடத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். எந்த வித்தியாசமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் திருவிருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, திருவிருந்து எடுக்கும்போது ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் எழும்பி போயிடுறாங்க, அல்லது பின்னாடி உட்காடுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க கொஞ்சம் யோசித்தாங்கன்னு வைங்க, என்னடா உங்க வீட்டுக்காரர் தான் இருக்காரு, நீங்க ஞானஸ்நானம் நீங்க திருவிருந்து எடுக்கிறீங்க, வீட்டுக்காரர் திருவிருந்து எடுக்கல, அவர் பின்னாடி உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க. இல்லை உங்க வீட்டுக்காரர் திருவிருந்தில் அட்டன் பண்றாரு, நீங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்கன்னு வைங்க. கொஞ்சம் யோசித்தா, இவ்வளோ நம்மளை போல தானே எல்லாமே பண்றா, என் கூடவே உட்காந்து சினிமா பார்க்குறா, கெட்ட வார்த்தையும் பேசுறா, நான் பேசுனா அவளும் திருப்பி பேசுறா. அல்லேலூயா. நான் அடிச்சா அவளும் திருப்பி அடிக்கிறா. இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு? இவன் மட்டும் போய் திருவிருந்து எடுக்கிறாள், என்னை பின்னாடி உட்கார வச்சிருக்காங்க, சப்போஸ் நினைச்சிட்டான் அப்படின்னா கரெக்டு தானே? அல்லேலூயா. அப்போ மனம் திரும்பல என்னது, எதுல நீங்க வித்தியாசம் டிஃபரன்ஸ் பண்றீங்க, எதுல அந்த வித்தியாசத்தை நீங்க காமிக்கிறீங்க? சும்மா திருவிருந்து எடுக்கிறதுலையும் ஆவில் நிறைஞ்சு ஆண்டவர் ஆராதிக்கிறதுலையும் இதுல தான் காமிக்கிறீங்களா, இல்ல வாழ்க்கையில காமிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதுதான் பப்ளிக்கும் யோசிக்குது. ஏடா இவங்க பைபிள்லாம் தூக்கிட்டு போறாங்க, வெள்ளை போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, எல்லாம் போறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, வீட்டில் போட்டா ஒரே சத்தம், ஜபம், கைத்தட்டு எல்லாம் இருக்குது. ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லை. நானும் அதே மாதிரி தான் எல்லாமே பண்றேன். அல்லேலூயா. என்ன, நான் பாடலை, கைத்தட்டலை, சர்ச்சைக்கு போகல, அவ்வளவுதான். ஆனா என்னைய போலதானே இவங்களும் இருக்காங்க. போயிட்டு அதே தான் நடக்குது, சண்டை நடக்குது, கெட்ட வார்த்தை நடக்குது, அடிப்படி நடக்குது, எல்லாமே நம்மள மாதிரி தான் பண்றாங்க. இப்ப என்ன வித்தியாசம் இருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால்தான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நம்ம இடத்துல இருக்குதா? சும்மா மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், திருவிருந்துல நம்ம கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்துலயுமே கரெக்ட் ஆகிட்டோம் நினைக்க கூடாது. நம்முடைய கிரியைகள் மாறணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் மாறணும், நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் மாறணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் காலம் முதல் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகள், எல்லாரும் இல்லை, சிலர் சபைக்கு வர்றாங்க, அந்த வாழ்க்கையில மாற்றமே இல்லை. அல்லேலூயா.
வாழ்க்கை மாறணும். அதுதான் மனம் திரும்புதல். ஒரு காரியத்திலிருந்து நாம் திரும்பி வருதல் தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்பி விட்டோம் என்பது எப்படி தெரியும்? நாம் ஆலயத்துக்கு வருவதனாலயா, ஆண்டவரை ஆராதிப்பதனாலயா, நாம் பாட்டு பாடுவதனாலயா, நாம் காணிக்க கொடுப்பதனாலயா, நாம் திருவிருந்தில் கலந்து கொள்வதனாலயா? இல்லை, நம்முடைய வாழ்க்கை மூலமா அந்த கனி நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள் மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே அங்கே சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு சொல்ல தொடங்காதிருங்கள். அல்லேலூயா. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்டோன்னா அவங்க வந்து கேட்கிறாங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம், நான் ஆபிரகாமின் சந்ததி, ஆகவே எனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு, எனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு, வாக்குத்தத்தம் எனக்கு தான் நினைச்சிட்டு இருந்தோமே, இப்போ மனம் திரும்ப சொல்றீங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஆமீன். நீங்க உங்க வாழ்க்கையை மாத்துங்க, நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆபிரகாம் நினைச்சதுதான், அந்நியரை உபசரித்தான். அல்லேலூயா. ஆனா நீங்க வித்தியாசமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பொதுவா சில காரியங்களை உங்களுக்கு சொல்றான். 2வது ஒரு குரூப் வருது. 12ஆம் வசனம். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து ஆமீன். ஆயக்காரர் வந்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? இவ்வளவு நாள் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம், நாங்களும் ஆபிரகாம் சந்ததி தான், நாங்களும் பரலோகத்துக்கு போயிடும் நினைச்சிட்டு இருந்தோமே, இப்போ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றீங்களா? மனம் திரும்ப கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறீரே, நாங்க என்ன செய்யணும் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கு கட்லைட் இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்க. ஆயக்காரர் என்ன செய்தாங்க? அநியாயமா அவங்க பணம் வாங்கினாங்க, லஞ்சம் வாங்கினாங்க, கைக்கூலி வாங்கினாங்க. அல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? மனம் திரும்பிட்டோம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஞானஸ்நானம் எடுக்க வந்த குரூப், ஆயக்காரும் ஞானஸ்நானம் பெற வந்தார்கள். ஞானஸ்நானம் யாரு கொடுக்கணும்? மனம் திரும்பினவர்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, மனம் திரும்பாமலே நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. நீங்க எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்க? எனக்கு கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன். அல்லேலூயா. நீங்க எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்க? இந்த சபையில சேர்ந்தா டீச்சர் வேலை கிடைக்கும். சில சபைகள் இந்த சார்பாக ஸ்கூல் காலேஜெலாம் இருக்குது. அல்லேலூயா. சிலர் அதனால நினைச்சுவாங்க, இந்த சபைக்கு போனால் டீச்சர் வேலை கிடைக்கும், வாத்தியார் வேலை கிடைக்கும், அதனால இங்கே போய் என்ன செய்யலாம், சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவன் சொல்லி சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளெல்லாம் கிறிஸ்துவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. வேலைக்காக ஞானஸ்நானம். அல்லேலூயா. வியாதி நீங்கிறதுக்காக ஞானஸ்நானம். அல்லேலூயா. இப்படி எதுக்கெல்லாமோ ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆனா ஞானஸ்நானங்கிறது மனம் திரும்பி எடுக்கணும். மனம் திரும்பி எடுத்தா உண்மையா மனம் திரும்புதற்கு ஏற்ற கனி உண்டாகும். அல்லேலூயா. சும்மா ஏதோ அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, சொந்தக்காரர் சொன்னாங்க, பாச சொன்னாங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க ஞானஸ்நானம்னு சொல்லி, அதனால நான் ஞானஸ்நானம் இப்படி எடுத்தா கடைசி வரைக்கும் நனைஞ்ச பாவியாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வந்த ஆயக்காரர் இடத்துல அவன் சொல்றான், நீங்க வந்து உங்க வேலையை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த வேலையில் இவ்வளவு நாள் வாங்கின அந்த கைக்கூலி லஞ்சம் இதெல்லாம் அனுப்பிச்சிடுங்க, நிறுத்திடுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க மனம் திரும்பினவங்களா இருந்தா நீங்க வேலை செய்யற இடத்துல மற்றவங்க உங்களை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க காண்பிக்கணும். அல்லேலூயா. எதுல? வாழ்க்கையில். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் வேலைக்கு போகும்போதும் பைபிள் எடுத்துட்டு போவாங்க, ஆஃபீஸில் பைபிள் வாசிப்பாங்க. அல்லேலூயா. அங்கே ஜெபம் எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்ட். இது நான் வந்து பெரிய கிறிஸ்தவன்லாம் காமிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் அதே தான். அவங்க என்ன பக்கத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நம்மளும் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லை. நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம மனம் திரும்பினவங்க அப்படின்னா நம்முடைய கிரியைகளை அவங்க பார்த்து அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். மனம் திரும்புதற்கு ஏற்ற கனி இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய உடனடை பாவனைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம காண்பிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்புதற்கு ஏற்ற
கனிகளை நாம் எல்லா இடத்திலும் வெளிப்படுத்த வேண்டும். வாழுகிற பகுதியில், வேலை ஸ்தலத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நாம் மனம் திரும்பினவங்களை இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், பார்க்கணும். அல்லேலூயா. கீழே வாசிங்க, அடுத்த ஒரு குரூப் வருது. இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். அல்லேலூயா. இப்போ அவங்களும் என்னென்ன தப்பு பண்றாங்க பொதுவா அப்படிங்கிறது அவர் யோவான் ஸ்நானகன் மனசுல வச்சு அதை என்ன செய்றார், நீங்க இதெல்லாம் பண்ணாதுங்க, நீங்க உண்மையா மனம் திரும்பினீங்கன்னா இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்பின அந்த வாழ்க்கையின் அனுபவம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. நம்ம மனம் திரும்பிட்டோம் சொல்றோம், ரட்சிக்கப்பட்டோம் சொல்றோம், ஞானஸ்நானம் எடுத்தோம் சொல்றோம், கிறிஸ்தவன் சொல்றோம், ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. மற்றவங்களை போலவே எல்லா பாவத்தையும் நம்ம செய்யறவங்களா இருந்தா நாம் உண்மையாக மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பினால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. நீங்க நினைக்கலாம் நம்மகிட்ட எந்த தப்பும் இல்லை, நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்குறீங்களா அல்லது உங்க மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நாள் அதுதான் எதிர்பார்க்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். அல்லேலூயா. இது நாம் வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 20 வரைக்குள்ள வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:15 முதல் 20. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனா, ஒருவர் உண்மையான ஊழியக்காரரா, ஒருவர் உண்மையான தீர்க்கதரிசியா என்று நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. கனிதான் நம்மை காட்டி கொடுக்கிறது. நம்முடைய கனியை வைத்துதான் மற்றவர் நம்மை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே நாம் சொல்லிக் கொள்வதல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம், நிறைய காரியங்களை கேட்கிறோம், நிறைய பேருடைய தீர்க்க தரிசனங்கள் அல்லது பிரசங்கங்கள், உபதேசங்கள், இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் கரெக்டு தானா, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம அந்த கனிகளினால கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்ம கனியினால தான் மற்றவங்க நம்மை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆண்டவரும் நம்ம இடத்துல அதுதான் எதிர்பார்க்குறேன். ஆண்டவர்கிட்ட போய் நான் ஆபிரகாம் சந்ததி, நான் அந்த சந்ததி, இந்த சந்ததி, நான் இவ்வளோ வருஷமா அங்கே போயிட்டு இருக்கேன், இங்கே போயிட்டு இருக்கேன், அதை பண்ண இதை பண்ண, எதுவும் அங்கே வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்ற எந்த காரியம் செல்லப்படியாகாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனியை கொடுப்போம், கெட்ட மரமாக இருந்தால் கெட்ட கனியை தான் கொடுப்போம். அல்லேலூயா. ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் நம்முடைய கனிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன கனி கொடுக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்கிறோமா? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? அல்லது நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் மனம் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். அல்லேலூயா. அது வெளிப்படையா தெரியணும். சகையு என்கிறதான மனுஷனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களை வாசிங்க. லூக்கா 19:8-9. சகையு நின்று, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அல்லேலூயா. சகேயு நம்ம ஏற்கனவே வாசித்த போல ஆயக்காரர்கள்லாம் யோவான் ஸ்நானன் இடத்துல கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு யோவான் ஸ்நானகன் சொன்னா, நீங்க அநியாயமா என்ன செய்யாதுங்க, ஒன்று வாங்காதுங்க. இப்போ இந்த சகேயும் ஒரு ஆயக்காரன், அல்லேலூயா, வரி வசூலிக்கிறோம். இவன் நிறைய அநியாயமா வாங்கியிருக்கலாம். ஆகவே அவன் சொல்றான், நான் அநியாயமா யாரிடத்தில் வாங்கினதுண்டானால் அது நாலத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன், என் ஆசியில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ சகேயு உண்மையாகவே அங்க மனம் திரும்பினான். அல்லேலூயா. மனம் திரும்புதல் அவனுடைய அந்த வாழ்க்கை மூலமாக பிரதிபலிக்கிறது. அவன் அறிக்கை இடுறான், சும்மா மனம் திரும்பிட்டேன், நான் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. நம்ம அப்படிதான் மனம் திரும்புறோம். ஆனா அப்படி சொல்றோம், வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க்கையில மனம் திரும்பிட்டா வாழ்க்கையில நாம் விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும், விட்டுறணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் என்ன செய்யணும், விட்டுட்டு அதிலிருந்து மனம் திரும்புதல் தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. இப்போ இவ்வளவு நாள் நான் அநியாயமா பணம் சம்பாதிச்சேன், இவ்வளவு நாள் அநியாயமா நான் வாங்கினேன், அதை வாங்கினதை நான் என்ன செய்றேன், திருப்பி கொடுத்துறேன், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு வர்றதுதான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புகிற பாவி நிமித்தமாக தான் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உண்மையா மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. நம்ம பேருக்கு மனம் திரும்பினா பரலோகத்திலையும் சந்தோஷம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் கிடையாது, நம்மால யாருக்கும் சந்தோஷம் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இந்த சகையும் மனம் திரும்பினதை பார்த்து கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அவனுடைய மனம் திரும்புதல் எவ்வளவு ஒரு அருமையான மனம் திரும்புதல். ஆண்டவரனை கூப்பிட்ட உடனே அவன் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்தான், உடனே அவன் அர்ப்பணிச்சான். நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை விடுவதற்கு நான் ரொம்ப யோசிக்கிறோம், சில பாவங்களை நாம் விட்டு விடுவதற்கு ரொம்ப யோசிக்கிறோம், சில தவறுகளை நாம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். அதை வெறுப்பதற்கு நமக்கு மனதில்லாமல் போகிறது. அப்படின்னா நம்ம என்ன சரியா மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பாம நம்ம செய்கிற எல்லா காரியமும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது போக அது தண்டனை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. மனம் திரும்பாம திருவிருந்தில் நம்ம கலந்துக்கிட்டாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வருகிறது, தண்டனையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் உண்மையாகவே மனம் திரும்பி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். சகையை பார்க்கும்போது தெரியுது, அவன் எல்லாரும் முன்னாடி அறிக்கை சொல்றான். அல்லேலூயா. அது ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க, ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையை மனம் திரும்பும் போது மற்றவங்களாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கணும். ஏதோ நம்ம சர்ச்சைக்கு போறோம், அவங்களுக்கு தெரியும் தான், நம்ம ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு, அவங்களுக்கு தெரியும் தான். ஆனா நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய அணுகுமுறைகள் இதிலெல்லாம் மாற்றம் இருக்குதாங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் உண்மையானது. ஆகவே மனம் திரும்பினோம் என்பதை நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும், தேவனுக்கும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதை நாம் கனியாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் நான் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் ஆமென். பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கை குறித்து அங்க சொல்லுகிறார். முன்னாடி நான் எப்படி இருந்தேன், என்னுடைய கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அவர் சொல்லும் போது, அவர் முன்பாக எப்படி இருந்தாராம், தூஷிக்கிறவனாய் இருந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன், நான் துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தேன் என்று அவர் தன்னை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நான் அப்படி இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இப்போ நான் அப்படி இல்லைங்கிறது தானே அர்த்தம். அப்படின்னு தானே முன்னே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கையை 2ஆ பிரிக்க முடியுமா? உலகத்தையே 2ஆ பிரிச்சாச்சு, ஆனா கிறிஸ்தவனை 2ஆ பிரிக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சொல்லி காலங்கள் ரெண்டாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு ஆத்மாவை ரெண்டா பிரிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படி ஏதாவது இருக்கா? வீட்டில் போய் தேடி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் கூட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கு. நம்மகிட்ட அப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஏதாவது இருக்கா? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லாம் ஒன்று போல தான் பாஸ்டர் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னே நான் தூஷிக்கிறவனா இருந்தேன்னா இப்போ நான் தூஷிக்கிறவனா இல்லை. முன்னே நான் துன்பப்படுத்துறவனா இருந்தேன்னா இப்போ நான் யாரை என்ன செய்யல, துன்பப்படுத்தல. முன்னே நான் கொடுமை செய்கிறவனா இருந்தேன், கொடுமைக்காரனா இருந்தேன், இப்போ நான் கொடுமைக்காரனா இல்லை. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேருக்கு இப்பவும் கொடுமைக்காரின் தான் பேரு, இப்பவும் சண்டைக்காரின் தான் பேரு. அல்லேலூயா. இப்பவும் பயங்கரமானவன் தான் பேரு, இப்பவும் குடிகாரன் தான் பேரு. அல்லேலூயா. அப்படி இல்லை. பவுலுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மாற்றம். முன்னே அந்த வாழ்க்கை நம்முடைய சரித்திரத்திலும் எழுதப்படணும். அல்லேலூயா. நம்மளும் மற்றவங்ககிட்ட போய் சொல்லணும், முன்னே நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது எல்லாரையும் போலவே நம்மளும் அப்படியே இருக்கிறோமா? முன்னு பின்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு முன், மனம் திரும்புதலுக்கு பின். அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க, மனம் திரும்புதலுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அதுக்கு பின்னாடி நான் எப்படி இருக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்துச்சு, மனம் திரும்புதலுக்கு பின்பு அதெல்லாம் நான் விட்டுட்டேனா, அதெல்லாம் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதன்படி நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். 1ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. அங்கே சொல்றாரு, கலாத்தியர் 1, 23, 24. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரே ஒரு அடையாளம் தாங்க. என்ன அடையாளம் அப்படின்னா, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நம்முடைய மனம் திரும்பின வாழ்க்கை மாறிச்சுன்னா அதுதான் நமக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன அடையாளம், என்ன அடையாளம்? அல்லேலூயா. அந்த வெள்ளை சாரி கட்டியிருக்காங்களா, அவங்க தான். ஆமா, பேசுவாங்க, நல்ல கட்டத்தில் பேசுவாங்க, ஆனால் வெள்ளை சேலை கட்டிட்டு தான் போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாருங்க, அந்த வீட்டில் ஒரு பெரிய வசன போர்டு வெளியே இருக்கு, இயேசுவே இல்லத்தின் தலைவர். அல்லேலூயா அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த வீடு தான். சண்டைலாம் நடக்கும், அடிப்படி நடக்கும், வெட்டுக்குத்தெல்லாம் நடக்கும், எல்லா அநியாயம் நடக்கும். ஆனால் இயேசு இல்லத்தின் தலைவர் வெளியே போர்டு இருக்கும், அவங்க தான் நீங்க தேடுற ஆளு. அல்லேலூயா. அடையாளம் என்ன? நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கணும். அல்லேலூயா. அவன் சொல்றான், எனக்கு என்ன அடையாளம்? ஒன்று மாத்திரம் தான் உங்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவன் இப்போ அந்த விசுவாசத்தை குறித்து என்ன செய்கிறான், பிரசங்கிக்கிறான். அது மாத்திரம் தான் தெரியும். அதை தெரிஞ்ச உடனே என்னை குறித்து என்ன செய்தாங்க, மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால் உங்க வாழ்க்கை மாறி இருக்கணும். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் சந்திக்கப்பட்ட நாளிலே வாசிங்க, நம்ம அடிக்கடி நம்ம அதை தியானிச்சிருக்கோம். அப்போஸ்தலர் 9:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேரில் ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சந்திக்கப்பட்டு 3 நாள் ஆகுது. அவன் என்ன செய்துட்டு இருக்கான்? ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புறவங்களா இருந்தா நமக்கு இதுதான் என்னது அடையாளம். அல்லேலூயா. வெள்ளைச்சேலை, கருப்பு சேலை, மஞ்சள் சேலை, பச்சை சேலை எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. என்னது அடையாளம்? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னது இல்லை? ஜபமே இல்லை. அல்லேலூயா. கலர் அடையாளம் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா என்னது இல்லை? ஜபம் பண்றது இல்லை. அல்லேலூயா. அவர் இப்பொழுது செல்போன் நோண்டி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்பொழுது புதிய படங்கள் வெளியே வந்திருக்கிறது, அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தேவதூதனை அனுப்புனா தேவதூதன் வந்து பெதடிலேயே போடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. பெதடினா என்னன்னு தெரியுதா? எனக்கு அதுதான் தெரியும். இந்த பக்கத்துல பலாருன்னு பின்னாடி போடுறது. அல்லேலூயா. இங்க தேவதூதன் அனுப்புனா ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, அதனால அவனுக்கு ஆசீர்வாதம். நமக்கு தேவதூதன் அனுப்புனா பலாருன்னு வந்து பின்னாடி என்ன செய்வான்? தலையில தட்ட போறான். அதனால நம்முடைய அடையாளம் எதுவாக இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தேவதூதனை ஒருவேளை உங்களை பார்க்கறதுக்கு அனுப்புனா என்ன சொல்லி அனுப்ப போறாரு? அல்லேலூயா. என்ன சொல்லி அனுப்புவாரு? அந்த சண்டை போடுற வீட்டுக்கு போ, எப்போது சினிமா பார்த்துட்டு இருக்க அவன் பக்கத்துல போ. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுற அவங்க பக்கத்துல போ. இப்படியே அனுப்ப முடியும்? அவன் சொல்றான், அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். அப்போ மனம் திரும்பினோட வாழ்க்கை மாறிடுச்சு. இவ்வளவு நாளும் குதிரை சவாரி பண்ணிட்டு இருந்தான், எல்லாரையும் அடிச்சு பயமுறுத்திட்டு இருந்தான், சபையெல்லாம் கலக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் என்ன செய்துட்டு இருக்கான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு சொல்லி அர்ப்பணித்து அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு அடையாளம் ஜெபம். நான் எப்போதும் என்ன செய்யணும்? எதை செய்யறோமோ செய்யலையோ கண்டிப்பா என்ன செய்யணும்? நிறைய நேரம் ஜெபிக்கணும். நிறைய நேரம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. சும்மா கொஞ்ச நேரம் 5 நிமிடம் 10 நிமிடம் இல்லை. நமக்கு எப்போது நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பினவர்கள் கண்டிப்பாக என்ன செய்வார்கள்? ஜெபிப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க, சபைக்கு வர்றாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, போறாங்க, திருவந்து எடுக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா வாழ்க்கையில் என்ன இல்லை? ஜெபமே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா உண்மையா மனம் திரும்பல, மனம் திரும்பாமலே ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, மனம் திரும்பாமலேயே திருவந்த எடுத்துட்டு இருக்கிறாங்க, மனம் திரும்பாமலே சபைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க, மனம் திரும்பாமலே சபையில் அங்கத்தினரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி நம்மிடத்துல வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மனம் திரும்பினான். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? 3 வசனம் வாசிச்சோம். எவ்வளவு அழகா அவனை அடையாளப்படுத்த முடியுது. நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் திரும்பினவன் என்று சொல்லி எப்படி நாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் கனிகள் மூலமாக தான் அதை நாம் என்ன செய்ய முடியும்? அடையாளப்படுத்த முடியும். ஆகவே மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. போதும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 7 சபைகளுக்கும் சொல்லும் போது அதுல 5 சபைகளை மனம் திரும்பலை குறித்து சொல்றார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த சபைகளிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இல்லை. அந்த சபையில் இருந்த அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சபையில இருந்தாங்க, அங்கத்தினரா இருந்தாங்க, எல்லாத்துலயும் அவங்க ஆக்டிவா இருந்தாங்க. ஆனா வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லை. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இந்த மனம் திரும்பாமலே இருந்தாங்க. ஆகவே ஒவ்வொரு சபைகளுக்கும் சொல்லும் போது அங்கே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இதுல ஒரே ஒரு சபை குறித்து நம்ம வாசிச்சோம். எபேஸ் சபையில ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. எதுல இருந்து மனம் திரும்பு? மனம் திரும்பின கனி ஒன்னிடத்துல இல்லை. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. என்ன கனி இல்ல? அன்பு இல்ல. அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா அம்போ. அல்லேலூயா. சொல்லுங்க. அன்பு இல்லைன்னா அம்போதான். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பைபிள் சொல்லு, அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நத்திங். அல்லேலூயா. ஒன்றுமில்லை. அன்பில்லை என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கல. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அடிக்கடி வாசிங்க. 23ஆம் சங்கீதத்தை வாசிட்டு இருங்க. இன்னைக்கும் ஆட்டுக்குட்டியா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. கறி கடைக்கு தான் போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 வாசிங்களேன். கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிங்க. 4வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது.
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தையும் சகிக்கும். போதும். அல்லேலூயா. அன்புடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புங்கிற வார்த்தைக்குள்ள இவ்வளவு காரியம் அடங்கியிருக்கு. அல்லேலூயா. இப்போ அன்பு இல்லைன்னா என்னது? அம்போதான். அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு இல்லைன்னா ஃபாதர் பெர்க்ரான்ஸ் கூட பாடுற இல்லையா, அம்போதான் ஓ அபிஷேகம் அப்படின்னு பாடுற மாதிரி, அன்பு இல்லைன்னா உங்க வாழ்க்கை அம்போ. அல்லேலூயா. அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அங்க வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஓசை எடுக்கிற வெண்கலம் போலவும் கைத்தாளம் போலவும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே இங்கே எபேசு சபை குறித்து சொல்ற, ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய், ஆகவே மனம் திரும்பு. நீ மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்ட, ஆனா அன்பு உன்கிட்ட இல்ல. மனம் திரும்பினா என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போகும். நிறைவானது என்னதுதான்? அன்பு தான். அன்பு வந்துட்டா எல்லாமே வந்துடும். அன்பு இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அன்பு இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனை பின்பற்றுகிறவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்களும் முக்கியமாக அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய ஒரு கனி அன்பு. அல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஆவியின் கனியை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். ஆவியின் கனி என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆவியின் கனிக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கு சொல்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படி ஒரு 9 ஐட்டம் அங்கே இருக்கு. அல்லேலூயா. ஹோட்டல்ல போனா மட்டும் அது இல்லையா, இது இல்லையா, சாம்பார் இல்லையா, சட்னி இல்லையா, மல்லி சட்னி இல்லையா, புதினா சட்னி இல்லையா, தக்காளி சட்னி இல்லையான்னு கேட்டு கேட்டு வாங்கி நல்லா சாப்பிட தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பளம் இல்லையா, முட்டை இல்லையா, ஆம்லேட் இல்லையான்னு சொல்லி என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி ஃப்ரீயா கிடைக்கிறது ஒன்றும் விடாம சாப்பிட தெரியுது. அல்லேலூயா. அது போல அங்க ஒரு 9 காரியம் இருக்குது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அல்லேலூயா. இதெல்லாம் மனப்பாடமான சொல்லணும், படிக்கணும். அதுக்கு தான் சண்டே ஸ்கூல். தெரியாதவங்க சண்டே ஸ்கூல் தான் படிக்கணும். பெரியவங்களா இருந்தாலும் முதியோர் கல்வி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் முதல்ல தெரியணுங்க. தெரிஞ்சா அந்த ஹோட்டல்ல போனா என்னன்னு முதல்ல தெரியணும். அல்லேலூயா. அங்க என்ன கிடைக்கும், என்னென்ன இருக்குது, அது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் ஆர்டர் பண்ண முடியும். இல்ல இந்தியா ஆர்டர் பண்ணா நம்ம சாப்பிடாம தூக்கி தூர போட்டு தான் வெளியே வரணும். அல்லேலூயா. அது போல பைபிள்ல இருக்கிற காரியங்களை நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தெரியாமலே எப்படி உருவாகும். அல்லேலூயா. கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் இதுல ஒண்ணுமே தெரியாம எப்படி உருவாக போகுது? நல்லா இதெல்லாம் படிச்சு மனப்பாடமா வச்சு நம்ம வாழ்க்கையில உருவாக்கணும். அதான் கனி. அல்லேலூயா. இன்னும் வேதத்தில் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும். போதும். அல்லேலூயா. இங்க வாசிக்கிற சகலவித நற்கிரியைகளுமாகிய கனியை தந்து, ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல நிறைய காய் இருந்துச்சுன்னா நமக்கு பாக்குறதுக்கே எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இங்க நமக்கு செடி மரம் வைக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கு. அல்லேலூயா. நீங்க அதை வச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியும். நீங்க ஒரு மாமரமோ, ஒரு கொய்யா மரமோ, அல்லது ஒரு நெல்லிக்காய் மரமோ ஏதோ நீங்க வச்சுட்டீங்கன்னா அது அங்கேயே ஒவ்வொரு காயா காய்ச்சிட்டு இருக்கிற மரத்துக்கும் நல்ல காய்கள் கொத்து கொத்தா தொங்குற மரத்தை பாக்குறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அதே போல மனம் திரும்புற நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் கனிகள் என்ன செய்யணும்? உருவாயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கனிகள் அது நாளுக்கு நாள் காய்த்து கொத்தாய் தொங்குகிற அந்த அனுபவம் வேண்டாம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில மனம் திரும்பிட்டோம்னு சொல்லி ஆண்டவருக்காக இதுவரைக்கும் ஒரு கனி கூட நம்மளால வெளிப்படுத்த முடியல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கூட நம்ம ஆண்டவருக்காக காண்பிக்க முடியல அப்படின்னா
நம்ம வாழ்க்கை வேஸ்ட். அல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு வைராக்கியத்தோட இருந்து போங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டப்பா, நான் மனம் திரும்பினேன், அந்த காரியத்தை வாழ்க்கை மூலமா வெளிப்படுத்துவேன். நான் இவ்வளவு நாள் மனம் திரும்பினேன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே, ஆனா உண்மையான மனம் திரும்பல. இன்னைக்கு நான் மனம் திரும்புறேன்ப்பா. அந்த சமத்துல அர்ப்பணிப்போமா? அந்த கண்கள் மூலமாக அதை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த கண்களை பார்க்கிறார். யோவான் பார்த்தான், எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஆபிரகாம் சந்ததி, ஈசாக்கு சந்ததி, யாக்கோபு சந்ததி, அந்த சந்ததி இந்த சந்ததி எல்லாம் வந்து நிற்கிறாங்க இஸ்ரவேலர்கள். யாருடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. ஆபிரகாம் போல அவங்க இல்லை, ஈசாக்கை போல அவங்க இல்லை. ஆனா சொல்றாங்க, நாங்க எந்த சந்ததி தான், நாங்க அவங்க பிள்ளைங்க தான் சொல்றாங்க. வாழ்க்கையில மாற்றமே இல்லை. வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியங்களும் இல்லாததால சொன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நாங்க மனம் திரும்பிட்டோம். ஓகே, மனம் திரும்புதல் கேட்ட கனியை காணுமே. மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் சொல்லிக் கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கல்லுகளால் பிள்ளைகளை உண்டாக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் எப்படி வேண்டுமானது நிரப்பப்படும். நீ மனம் திரும்பினாதான் அவருக்கு பரலோகமே ஒழிய பரலோகத்தை நிரப்புறதுக்காக எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. மனம் திரும்பினாதான் பரலோகம், மனம் திரும்பினாதான் பரலோகம், மனம் திரும்பினாதான் பரலோகம். அந்த சொல்ல அர்ப்பணிக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள கிறிஸ்தவங்களா இருக்கும், ஆனா உண்மையா நம்ம மனம் திரும்பி இருக்கோமா? மனம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியுதா? நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதை பார்க்க முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில்